ஓசூரில் புத்தக திருவிழா பல ஆண்டுகளாக சிறப்பான முறையில் செறிவான முறையில் நடந்து வருகிறது. 15வது ஆண்டு புத்தக திருவிழாவாக இப்போது நடந்து வருகிற இத்திருவிழாவிலே நானும் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி. நம்முடைய இந்த தலைமுறையில் இப்போது இருக்கிற தலைமுறைக்கு புத்தகம் படிப்பதில் இருக்கிற ஈடுபாட்டு குறைவை, சிரமத்தை நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி உரையாற்றிய முருகன் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அது ஒரு அறிவின் வளர்ச்சியாக, அறிவியலின் வளர்ச்சியாக, தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியாக பேசப்படுகிற ஒரு செய்தியின் இன்னொரு விளை. அப்படியான நிலையில்தான் அறத்தின் வழியில் அறிவை நாம் செலுத்த வேண்டும் என்ற தலைப்பில் சுருக்கமான சில செய்திகளை சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த புத்தக திருவிழாவை மிகச் சிறப்பான முறையில் ஒழுங்கு செய்திருக்கிற அறிவியல் இயக்க தோழர்களுக்கும் குடியிருப்போர் அமைப்புகளுக்கும் இதற்கு உறுதுணையாக இருக்கிற மாவட்ட நிர்வாகத்திற்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்முடைய அருமைத்தோட சொற்பு அகத்தலிங்கத்தோடு சந்திக்கலாம் நினைத்தேன். அவர் இன்னும் வேலைக்கு வரவில்லை. வியட்நாம் விடுதலை போராட்டத்தை ஆதரித்து டெல்லி வீதிகளில் தமிழில் நாங்கள் முழக்கம் எழுப்பியதை நான் நினைத்து பார்க்கிறேன். வியட்நாம் வியட்நாம், உந்தன் பேரும் எந்தன் பேரும் வியட்நாம் வியட்நாம் என்று நாங்கள் அந்த விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்ததெல்லாம் நினைவு வருகிறது. அந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிற, மேடையில் அமர்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்றைக்கு பேசுகிற அறிவு என்பதை பற்றிய வரையறுப்புகளை கூட மாறிக்கொண்டிருக்கிறது. அறிவை வரையறுப்பதிலே கூட ஆதிக்கம் சார்ந்த வரையறுப்புகள், மக்கள் சார்ந்த வரையறுப்புகள் என்பது உண்டு. எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனால், இந்த தர்மம் என்று சொல்லுகிறார்களே, தர்மம் வேறு, அறம் வேறு, அறிவு வேறு, தகவல்கள் தெரிவு வேறு. ஆனால் எல்லாவற்றையும் ஒன்று போல நினைத்துக் கொள்கிறோம். தர்மம் என்ற வகையில் மேல் கீழாக இவனுக்கு இந்த பிறப்பில் இருப்பவனுக்கு இந்த தர்மம், அடுத்த இந்த இன்னொரு சமூகத்தில் பிறந்தவனுக்கு இன்னொரு தர்மம் என்று இருப்பது தர்மம். அறம் என்பது அனைவரையும் சமமாக நினைப்பது, அனைத்து உயிர்களையும் சமமாக நினைப்பது. தட் இஸ் ஈக்வாலிட்டி அண்ட் ஈக்விட்டி. ஆனால் தர்மம் என்பது அதற்கு நேர் மாறான, ஆனால் ரெண்டையும் ஒன்று போல் நினைத்துக் கொண்டிருக்கும். அதுபோல அறிவு என்பதில், அறிவு என்ற வரையறுப்பிலே கூட ஏற்றுக்கொள்ளப்படாத முக்கியமான அறிவுகள் உண்டு. எடுத்துக்காட்டாக, நம்முடைய கல்லணையை கட்டியிருக்கிறார்கள். நான் இப்போது இருக்கிற கல்லணையை மட்டும் சொல்லவில்லை, அதற்கு அடித்தளமாக இருக்கிற கரிகாலங்காலத்து கல்லணையை சொல்கிறேன். அதற்கு பக்கத்திலே தஞ்சை பெருவுடையார் கோயில், பெரிய கோயில் என்று சொல்லுகிற கோயில் இருக்கிறது. 1200 ஆண்டுகள் கழித்தும் கூட அதற்கு தலையிலே ஒரு உலோகத்தினாலான விமானம் இருந்தாலும் கூட அதற்கு அந்த இவ்வளவு பெரிய நீண்ட காலத்தில் மிகப்பெரிய இடி மின்னல்கள் தாக்கிய போதும் கூட ஒரு விரிசல் கூட இல்லாமல் அந்த கோபுரம் 1200 ஆண்டுகளாக நிற்கிறது. ஆனால் அதை கட்டியவனுக்கு பெயர் கொத்தனார். அதை ஆங்கிலத்தில் படிப்பவனுக்கு பேர் இன்ஜினியர். நீங்கள் உயிர் காக்கிற சித்த மருத்துவத்தை படித்தால் அவரெல்லாம்
தாடி வச்சவர் ஒன்றும் புரியாது என்று சொல்லுவாங்க. ஆனால் அதே ஆங்கிலத்தில் தனித்தனியான செய்தியாக படித்தால், ஒருங்கிணைந்த அறிவாக இல்லாமல் படித்தால் அதற்கு டாக்டர் சொல்வார். அதுபோலத்தான் ஏற்கனவே பழைய காலத்திலும் கூட இந்த மக்கள் சார்ந்து பல படைப்புகளை உருவாக்கியவர்கள், அறிவு சார்ந்த அந்த மக்கள் சாதி ரீதியாக வர்ண ரீதியாக கீழே வைக்கப்பட்டார்கள். அது பற்றி எதுவுமே தெரியாதவர்கள் மேலே இருப்பவர்களாக ஆக்கப்பட்டார்கள். அப்படி அறிவு என்பது காலகாலத்திற்கும் எல்லா அறிவுகளும் அங்கீகரிக்கப்படுவதில்லை. இப்போது இந்த காலத்தில் என்ன இருக்கிறது சொன்னால், நாம் ஒன்றை ஆங்கிலத்திலாவது சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். நாலெட்ஜ் என்பது வேறு, இன்டெலிஜென்ஸ் என்பது வேறு, விஸ்டம் என்பது வேறு. ஒரு தகவல்களை தெரிந்து கொள்வது, தகவல்களை சேமித்து வைத்துக் கொள்வதை நாம் நாலெட்ஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நோய் அவ்வளவுதான், தெரிந்து கொள்வது, அது ஒரு தெரிதல். அறிதல் என்பது அடுத்த கட்டமானது. மெய்யறிவு, இந்த விஸ்டம், ஞானம் என்று சொல்கிறார்கள், அந்த மெய்யறிவு என்பது அடுத்த நிலையாகும். அப்படியான நிலைகளை புரிந்து கொண்ட ஒரு மரபு தமிழர்களுடைய மரபு. நீங்கள் அறிவை பற்றி பேசுகிற போது, அறிதலை பற்றி பேசுகிற போது உறுதியாக சொல்ல முடியும். நான் மேற்கத்திய எபிஸ்டமாலஜியில் நான் படித்திருக்கிறேன். வடமொழியில சொல்லப்படுவதை மொழிபெயர்ப்பும் நான் படித்திருக்கிறேன். ஆனால் தொல்காப்பியம், தமிழர்கள் தமிழ் அறிஞர் படைத்த அந்த தொல்காப்பியம் இருக்கிறது. தொல்காப்பியம் அறிவின் வளர்ச்சி பற்றி துல்லியமாக சொன்ன அளவுக்கு யாரும் சொன்னதில்லை. அதற்கு பிறகு பல காலங்களுக்கு பிறகு தொகுக்கப்பட்ட அர்த்த சாஸ்திரத்திலே பின்னாலே சொல்கிறார்கள், கொஞ்சம் அரைகுறையாக, ஒரு கிட்டத்தில் அதை சொல்லலாம். ஆனால் மிக தெளிவாக ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். இப்போது நம்ம ரிசர்ச் மெத்தடாலஜியில, பிஹெச்டியில மெத்தடாலஜி என்பதுதான் முதல் பேப்பர். அந்த பேப்பர்ல என்ன சொல்லுவாங்கிறத நான் தமிழ்ல தொல்காப்பியத்திலிருந்து நான் சொல்கிறேன். எப்படி சொல்லக்கூடாது என்பதை முதலில் ஒரு செய்தியை, ஒரு அறிவை எப்படி பெறக்கூடாது, எப்படி வெளிப்படுத்தக்கூடாது என்பதை முதலில் தொல்காப்பியர் சொல்கிறார். நாம் சந்திக்கிற சிக்கல் தான் கூறியது கூறல், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு. மாறுகொள கூறல், ஒன்று சொல்லும் போது வேற ஒன்றாக புரிந்து கொள்வது மாதிரி சொல்வது. அதனாலதான் என்ன ஆயிடுதுன்னா, இப்படித்தான் சொன்னாரா அப்படித்தான் சொன்னா ஆளாளுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருப்பான். மாறுகொள கூறல். இப்ப நான் ஒரு சந்திக்கிற மிக சிக்கலான ஒரு பிரச்சனையை சொல்கிறேன். இந்த காவிரி தீர்ப்பு, காவிரி தீர்ப்பை பற்றி அன்புமணி ராமதாஸ், நாடாளுமன்ற உறுப்பினர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், அவர் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் ஒரு கேள்வி எழுப்புகிறார். கர்நாடக அரசு மேகேதாட்டிலே குறுக்கே, காவிரியின் குறுக்கே அணை கட்ட முயற்சிக்கிறது. அது நடுவர் மன்ற தீர்ப்புக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும் எதிரானது. அதில் சொல்லப்பட்டிருப்பது போல கீழ்ப்பாசன மாநிலமான தமிழ்நாடு, புதுச்சேரியினுடைய அனுமதி பெறாமல் அது கட்டக்கூடாது என்ற செய்தி இந்திய அரசுக்கு தெரியுமா என்பதுதான் அவருடைய கேள்வி. அந்த கேள்விக்கு பதிலளித்த பாசனத்துறை இணையமைச்சர் சௌத்ரி என்பவர் பதில் சொல்கிறார், கீழ்ப்பாசன மாநிலமான தமிழ்நாட்டினுடைய முன் இசைவு பெற வேண்டும் என்று தெளிவாக அந்த தீர்ப்பிலே இல்லை என்று சொல்கிறார். அப்படி சொல்வதற்கான ஒரு சிறிய வாய்ப்பு அந்த தீர்ப்பிலும் இருக்கிறது. அதை சரியாக படித்து பார்த்தால் வேறு செய்தி. ஆனால் அப்படி ஒரு படிப்பதற்கான, அப்படி ஒரு ரீடிங் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அதை பற்றி நான் விரிவாக செல்லவில்லை. அப்படி சொல்வது என்பது, அதுதான் தொல்காப்பியர் சொல்கிறார், மாறுகொள கூறல், வேறொன்றாக பொருள் புரிந்து கொள்ளும்படியாக சொல்வது. அதான் குழப்பமா பேசுறதுக்காக. இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். அப்படியான செய்திகள் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் சிக்கல் வருகிறது. அப்படி சொல்லக்கூடாது என்று அவர் சொல்கிறார். அவரெல்லாம் யாருக்கு? ஒரு சாதாரண மாணாக்கருக்கு சொன்னதுதான் தொல்காப்பியம், பெரியவர்களுக்கு சொன்னது அல்ல. அதிலே அவர் சொல்கிறார், மாறுகொள கூறல், குன்ற கூறல்.
ஒரு சொல்ல வந்ததை தெளிவா சொல்லிடணும். இப்ப சுருக்கமா சொல்றேங்கிற பேரால அறமுறையா சொல்லிட்டு போற குன்ற கூறல் வந்து அறமுறையா சொல்லுவது. இன்னொன்று மிகைப்பட கூறல், பெருசா டெவலப் பண்ணி அதை பில்டப் பண்ணி பேசுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, இந்த பில்டப் பண்ணி பேசுறது. சற்றப்ப 500 ஆண்டுகளுக்கு முன்னால் என் நினைவு சரியா இருக்குமானால் இப்படி பேசுறது இருக்குல்ல, இது சில மேடைகளை நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். உன் நினைவு சரியா இல்லைன்னு எதுக்கு பேசுற? உன் நினைவு சரியா இருக்குமானால் சற்றப்ப நான் நினைக்கிறேன் இந்த பேரறிஞர் சொல்லி இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். இதெல்லாம் என்னன்னா ஒன்னும் தெரியாம நிறைய பேசுறது. சில பேர் இருக்கிறார்கள், நிறைய பேசுவார்கள், ஒரு செய்தியும் சொல்ல மாட்டார்கள். செய்தியே இல்லாமல் நிறைய பேசுவார். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு வயிற்று போக்கு வந்துவிடும், கருத்துக்கு மலச்சிக்கல் வந்துவிடும். அப்படியான பேச்சை தான் அவர் மிகைப்பட கூறல் என்று சொல்கிறார். தமிழ்நாட்டிலே நான் பார்த்திருக்கேன். இப்போது இருக்கிற கட்சி மேடைகள், பட்டிமன்றங்கள், அதனால்தான் தமிழை பல பேர் வெறுக்கிறார். இளைய தலைமுறை வெறுப்பதற்கான ஒரு காரணம் தமிழை பேசுகிற பல பேருக்கு இருக்கிற சிக்கல். இந்த மேடை பேச்சில் இருக்கிற இந்த பட்டிமன்ற பேச்சாளர்களை அதனுடைய தமிழை வெறுக்க வைத்து விடுவார்கள். பொருளில கூறல், பொருள் இல்லாமல் அர்த்தம் இல்லாமல் பேசுவது, அர்த்தம் இல்லாமல் பேசுவது, அதான் பொருளில கூறல். நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்க அர்த்தம் என்று சமஸ்கிருதத்தில் இருக்கிறது, அதான் அர்த்த சாஸ்திரம் என்றது. இந்த பொருள் நூல் என்பதுதான் அர்த்த சாஸ்திரம். நீங்கள் அங்கேயும் தமிழ்லையும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு. அர்த்தம் என்பது அங்கே ஒரு செல்வத்தை குறிக்கிற சொல். அர்த்தம் என்பது மீனிங் என்பதை குறிக்கிற சொல். தமிழில் பார்த்தா பொருள் என்பது அதுதான். பொருள் என்பது மீனிங் என்பதை குறிக்கும், பொருள் என்பது செல்வம் என்பதை குறிக்கும். அந்த பொருளில கூறல் அப்படி என்பது அர்த்தம் இல்லாமல் பேசக்கூடாது, மீனிங்லெஸ் டாக்ஸ் என்பது கூடாது என்பதை அவர் சொல்கிறார். மயங்க கூறல், ஒரு சொல்வதை தெளிவில்லாத வகையில் சொல்வது. கேட்போருக்கு இன்னா யாப்பிற்றாதல், அது கேட்கிறவன் வந்து போர் அடிச்சு போற மாதிரி பேசுவது. பல பேச்சு அப்படித்தான் இருக்கு. அடுத்தது என்ன சொல்கிறார்? பழித்த மொழியான் இழுக்க கூறல். நீங்கள் கூர்மையான வாதம் செய்வது என்பது வேறு, அடுத்தவனை அவமரியாதையான சொற்களாலே பேசுவது என்பது வாதம் அல்ல. நம்முடைய மண்ணில் உயிரை பணயம் வைத்து வாதங்கள் நடந்தது உண்டு. யமகண்டம் என்றதற்கு பெயர். நீங்கள் அந்த வாதத்தில் தோற்று போனால் அங்கே ஒரு நெருப்பு வச்சிருப்பான், அந்த நெருப்பு விழுந்து செத்துறணும். அப்படி யமகண்டம் என்ற பெயராலே கூட வாதங்கள் நடந்திருக்கிறது. அந்த வாதத்தில் தோற்று போனவன் செத்துவிட வேண்டும். ஆனால் அப்படியான வாதங்களிலே கூட எதிரியை இடி சொற்களால் பேச மாட்டான். கூர்மையான வாதம் வேறு, அவதூறு என்பது வேறு. கோபத்தோடு பேசுவது என்பது வேறு, அறச்சீற்றத்தோடு பேசுவது என்பது வேறு. இதெல்லாம் தெரிந்துதான் அவர் சொல்லுகிறார். தன்னான் ஒரு பொருள் கருதி கூறல். நான் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வேற ஒண்ணு நான் சொல்றேன். நம்ம இதெல்லாமே நீங்கள் நம்ம சந்திக்கிற செய்திகள் தான். என்ன வகையிலும் மனங்கோன் இன்மை, அதை பத்தி கருத்து செலுத்தாமலேயே, மனத்தை செலுத்தாமலேயே அப்படியே ஏதோ பேசிட்டு. இது எல்லாம் கூடாது என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார். நீங்க வந்து பிஹெச்டியில அல்லது எம்ஃபில் இப்பெல்லாம் இல்ல, பிஹெச்டியில நீங்க மெத்தடாலஜி தான் முதல் பேப்பர், அதுல இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தொல்காப்பியர் அதை 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்லி சென்றிருக்கிறார். அவருக்கு பிறகுதான் இதிலே சில செய்திகளை அர்த்த சாஸ்திரத்திலே கௌடில்யர் சொல்லுகிறார். நீங்கள் அதை படித்தாலே தெரியும், தமிழ்லேயே வந்திருக்கிறது, பார்த்தால் தெரியும். அதுபோல எப்படி இது என்ன செய்யக்கூடாது என்பதை சொன்னால், என்ன செய்ய வேண்டும், எப்படி முன்வைக்க வேண்டும், எப்படி ஆய்வு முறை இருக்க வேண்டும் என்பதை பற்றி தொல்காப்பியர் பேசுகிற போது முதலி அறிதல். முதலி அறிதல்னா நான் எதை பற்றி பேச போகிறேன் என்பதை பற்றி சொல்லிவிட வேண்டும். அதனுடைய மறுபக்கம் என்ன, நான் எதை பற்றி பேசுவதாக சொல்லியிருக்கிறேனோ அதை தாண்டி வேறு செய்திகளை பேசிவிடக்கூடாது. நம்ம தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாமல் பேசுவது என்பது, நீங்க ஒரு அதுவும் நீங்க பல இடங்களை நான் பார்த்திருக்கேன். இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நடக்கும். புத்தகத்தை வெளியிட்டு ஒருத்தர் பேசுவார், அவர் புத்தகத்தை படிச்சிருக்க மாட்டார். அவர் பாத்தீங்கன்னா வெவ்வேறு கதையெல்லாம் பேசிட்டு
அப்படிப்பட்ட இந்த நபர் எழுதியிருக்கிற புத்தகம் வந்து எழுதுவார். அந்த புத்தகத்துக்குள்ள செய்தி தெரியாது. ஒன்னா அதுக்கு உரிய நேரத்தில் அவர் கொடுத்திருக்க மாட்டார்கள். அதை படிக்காமலே சும்மா அடிச்சுட்டு வரலாம் என்பதாக நினைப்பது. அதெல்லாம் கூடாதுங்கிற தொல்காப்பியர் முதல் எரிதல், நீ சொல்லுகிற செய்தி என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க, எதுக்காக போற அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. அதை சொல்வதில் அதிகார முறைமை. இன்னைக்கு ஒரு ஆய்வுத்தாளில் சினாப்சிஸ் சொல்லுவோம். சினாப்சிஸ் நீங்க இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் அதெல்லாம் இப்ப தேவைப்படுகிறது. நீங்க சும்மா பள்ளிக்கூட கட்டுரை என்பதனால இஷ்டத்துக்கு எழுத முடியாது. சினாப்சிஸ் எழுதணும். அதனுடைய விரிவாக்கம் தான் அடுத்தடுத்து எழுத முடியும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை ஒரு சுருக்கமான உரை முதலிலே சொல்ல வேண்டும். அதற்கு பிறகுதான் மற்றவற்றை சொல்ல வேண்டும். அதான் அதிகார முறைமை என்று அவர் சொல்லுகிறார். தொகுத்து கூறுதல், வகுத்து கூறுதல் என்று சொல்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 32 செய்தி, நீண்ட நேரம் ஆகும். தொல்காப்பியர் 32 வகையான விதிகளை சொல்லுகிறார். ஒரு கட்டுரை எப்படி எழுத வேண்டும், ஒரு பேச்சு எப்படி இருக்க வேண்டும், ஒரு செய்தியை எப்படி முன்வைக்க வேண்டும் என்பதை பற்றி அவ்வளவு செய்திகளை சொல்லுகிறார். கடைசியாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் அறிவின் ஒரு முக்கியமான வழி உயிர்த்து உணர்தல். உயிர்த்து உணர்தல் இதுதான் நம்முடைய அறிவியல் இயக்க தொடர்களோடு நான் விவாதிக்கவே விரும்புகிறேன். நான் சொல்லுகிறேன், அதெல்லாம் அதுல அந்த பள்ளியிலிருந்து மார்க்சிய பள்ளியிலிருந்து வந்தவன் தான். இன்றைக்கும் மார்க்சியத்தை ஒரு மிகுந்த ஒரு ரெவரன்ஸ் சொல்கிறார்கள், ஒரு பயபக்தி என்கிறார், அதோடு நான் பார்க்கிறவன் தான். ஆனால் ஒரு போகிற போக்கில் பார்க்கிற போது அறிவின் தொடக்க புள்ளி பொருள் என்பதை சரியா என்பதை நாம் சிந்தித்துவான். பொருள் முதல் வாதம் என்று பேசுகிறானே, அது சரிதானா, அது சரியான தொடர்தானா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பரிபாடலும் சரி, அதற்கு முன்னால் இருக்கிற நம்முடைய பாடல்களும் சரி, ஐம்பூத கோட்பாடு என்பதை சொல்கிறார்கள். இந்த உலகம், இந்த அண்டம் என்பது, இந்த யூனிவர்ஸ் என்பது ஐம்பூதங்களால் ஆனது. பூதம்னா பூதம்னா அந்த இது இல்லை, பூத்தம் என்பது சொல்கிறார். பூதம், தீ, நிலம், நீர், தீ, வழி, காற்று, விசும்பு என்ன சொல்கிறார்கள், நீர் என்பதெல்லாம் அந்த 5 செய்திகளை சொல்கிறார்கள். இதிலே கிரேக்கத்திலும் சரி, சமஸ்கிருதத்திலும் சரி, தொடக்க காலத்தில் சதுர்பூதம் என்பதுதான் உண்டு, 4 பூதங்கள் என்பதுதான் உண்டு. விசும்பு, ஸ்பேஸ் என்பதை தமிழில் தான் உலக அறிவில் முதலிலே சொல்லியிருக்கிறார். விசும்பு அந்த ஸ்பேஸ் என்பது இருக்கிறது. இதை அந்த காலத்தில் இருக்கிற கருவியினுடைய வளர்ச்சியில் நிச்சயமாக கருவியை கொண்டாடிருக்க முடியாது. காற்று என்பது வேறு, காற்று உலவுகிற வெளி, ஸ்பேஸ், விசும்பு என்பது வேறு என்று வேறுபடுத்தி புரிந்து கொண்டிருக்கிற ஒரு அறிவு என்பது தமிழர்களுடைய பழைய அறிவு. இது பழமை அல்ல. முருகன் கூட சொன்னார், நம்முடைய பழமை அல்ல, அதுவே மரபு. பழமை என்பது தேங்கி கிடப்பது, மரபு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும். ட்ரெடிஷன் என்பது வேறு, ஏன்சியஸ்னஸ் என்பது வேறு. நம்முடைய பழமை என்பது வேறு, மரபு என்பது வேறு. பழமையில் கால் ஒன்றி கொண்டுதான் மரபு வளரும். நம்முடைய மரபு செழிப்பானது, மரபு கூர்மையானது, மரபு அறிவியல் பூர்வமானது. இதில் பழமைகள் இருக்கும், அவை பிற்போக்கானவை, பின்தங்கி இருப்பவை, அது அத்தோடு போய்விடும். அந்த மரபில் தான் உயிர்த்துணர்தல் என்பதை தொல்காப்பியர் சொல்கிறார். உயிர்த்துணர்தல் என்பது கண்டதிலிருந்து காணாததை சொல்வது, புரிந்ததிலிருந்து புரியாததை விளக்குவது. அதே உயிர்த்துணர்தல். பெர்செப்ஷன் என்பது சென்சரி பெர்செப்ஷன் அல்ல, இன்டலெக்சுவல் பெர்செப்ஷன். இதனுடைய விளைவுதான் நேரடியாக பார்த்திராத காலத்திலே கூட, ஒரு கருவி கொண்டு பார்த்திராத காலத்திலே கூட காற்று இல்லாத ஒரு வெளி இருக்கும். அந்த வெளி ஸ்டாட்டிக் அல்ல, அசையாமல் இருப்பதல்ல, அது விரிவடைந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை விரி உலகம், விரி வெளி
என்று பேசியிருக்கிறார்கள். விரி வெளி என்பதை இன்றைக்கு 19ஆம் நூற்றாண்டிலேதான் டெலஸ்கோப்பிலே வைத்து பார்க்கிற போது இந்த புற ஊதா கதிர்களுக்கும் அந்த அல்ட்ரா வயலட் ரேஸுக்கும் இன்ஃப்ராரெட் ரேஸுக்கும் இருக்கிற அலைவரிசை வேறுபாட்டை வைத்துக் கொண்டு கெப்லர் சொல்லுகிறார், நீங்கள் நம்முடைய நாம் பார்க்கிற நட்சத்திரங்கள் பல்வேறு வான் பொருட்கள் மிக நகர்ந்து கொண்டிருக்கின்றன, இப்போது இருக்கிற இடத்திலிருந்து வெளியே போய் கொண்டிருக்கின்றன. அந்த அப்படி போக போக வெளி என்பது விரிந்து கொண்டிருக்கிறது, ஸ்பேஸ் இஸ் எக்ஸ்பாண்டிங் என்பதை அப்போதுதான் 19ஆம் நூற்றாண்டு சொல்லுகிறான். ஆனால் பரிபாலனில் சொல்லுகிறான் விரி வெளி. அப்படியானால் எனக்கு எல்லாமே பழைய காலத்திலே தெரியும், பிளாஸ்டிக் சர்ஜரி தான், பிள்ளையார் படம், அப்படி நான் சொல்ல வரல. இந்த விரி வெளி என்பதை ஒரு யூகத்தின் அடிப்படையில், ஒரு உயிர்த்துணர்தலின் அடிப்படையில் அறிதல் அறிகிறது. எபிஸ்டமாலஜி, வெஸ்டர்ன் எபிஸ்டமாலஜி கிடையாது. நான் அதற்காக சொல்லுகிறேன். ஒரு நம்முடைய அறிதல் பற்றிய அறிவறிவு என்று சொல்வார்கள். வள்ளுவரை பொறுத்தளவில் என்னன்னா அறிவை பற்றிய அறிவு, நாலேஜ் அபவுட் தி நாலேஜ், அறிவை பற்றிய அறிவு, அதான் எபிஸ்டமாலஜி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். இந்த அறிதலில் இப்படி பார்த்தது அதை மட்டுமே வைத்து இருப்பது என்பதை தாண்டி பார்க்காமலேயே உயிர்த்துணர்வதற்கான வாய்ப்பும் நமக்கு உண்டு, அந்த ஆற்றல் மனித மூளைக்கு உண்டு என்பதை நம்முடைய முன்னோர்கள் தொல்காப்பியர் அதற்கு முன்னால் இருப்பவர்கள் சொல்லுகிறார். தொல்காப்பியர் சொல்லுகிற போதே சொல்லுகிறார், நான் சொல்லவில்லை, எனக்கு இருக்கிற முன்னோர்கள் சொன்னார்கள் என்ப என்மனார் புலவர் என்றுதான் சொல்லுகிறார். அவருக்கு முன்னால் பல அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள், அதைத்தான் நான் தொகுத்து சொல்கிறேன் என்றுதான் தொல்காப்பியரை சொல்கிறார். அப்படியான அறிவு என்பது ஒரு செய்தியை பற்றி தெரிந்து கொள்வதல்ல, அதற்கு அடுத்தது படைப்பது. ஒரு கிரியேட்டிவிட்டி என்பதுதான் அறிவினுடைய பயனை. ஒன்றை தெரிந்து கொண்டு விளக்குவது என்பது ஒரு முதல் கட்டம். ஆனால் அதிலிருந்து வேறொன்றை படைப்பது என்பதுதான் அறிவின் பயன், அறிவின் விரிவு. அதுதான் அந்த படைப்பாற்றல் என்பது வெறும் புத்தக படிப்பில் இருந்து மட்டும் வருவதில்லை. நான் பல நேரங்களை சொல்வது உண்டு. இப்ப கண்ணதாசனை பற்றி பல PhDகள் படித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் கண்ணதாசன் 8ஆம் வகுப்பு தான் படித்தது. அப்படி அதனுடைய பொருள் புத்தகத்தை படிக்காது என்பதல்ல, புத்தக படிப்பு மட்டுமே அறிவு அல்ல. இன்னும் சொல்ல போனால் தகவல்கள் சேகரிப்பதற்கிறது. இப்ப இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர்ல தட்டி விட்டீங்கன்னா எல்லாமே தெரியும். இப்ப AI என்பது ஒரு பெரிய சேலஞ்சா வந்திருக்குன்னு சொன்னாங்க. செய் அறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது இன்டெலிஜென்ஸ், அது இன்டெலிஜென்ஸ் அல்ல, சும்மா நம்ம சொல்றோம். அது எதையும் புதிதாக படைத்து விடுவதில்லை. ஏற்கனவே இருப்பதை கோர்த்து எடுத்து அடுத்த கட்டம் ஒரு அல்கோரிதம் வருது, அவ்வளவுதான். அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம், செய் அறிவு. இந்த செய் அறிவு இப்போது என்ன ஆயிருக்கிறது? போன வாரம் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒரு வழக்கறிஞர்கள் இளம் நீதிபதிகள் கொண்ட ஒரு கூட்டத்திலே பேசுகிறார். நீங்கள் தீர்ப்பு எழுதுகிற போது AI சொல்லுகிறபடி எழுதாதீர்கள். ஏனென்றால் தீர்ப்பையே நீங்கள் இந்த வழக்கில் இன்னென்ன செய்திகள் விவாதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த சூழலில் என்ன தீர்ப்பு எழுதலாம்னு நீங்க AI கிட்ட கொடுத்தீங்கன்னா அது தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதுபோல நான் ஒரு உயர்மட்ட அதிகாரியோட ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அவருடைய பேச்சு ஒரு பத்திரிகையில வந்துச்சு. நானா சிறப்பா பேசுனீங்க சார் அப்படின்னு சொன்னேன். நானா சார் பேசினேன்? ஏஐல வந்துச்சு, எடுத்து மானிய தேனை சேர்த்து நான் சொல்லிட்டேன். நமக்கு அது தெரியாதனால அவர் தான் பேசினார்னு நினைச்சுக்கிறோம். அப்படியானால் இந்த தகவல் திரட்சி என்பதை தாண்டிய அறிவு என்பது இருக்கிறது. அது ஒரு விஷயத்தை, ஒரு செய்தியை, நான் பார்க்கிற ஒரு செய்தியை குறுக்கு வெட்டாக யோசிப்பது, நான் பார்க்கிற அதே வரிசையில் பார்க்காமல் கலைத்து போட்டு பார்ப்பது, கலைத்து போட்டு புரிந்து கொள்வது. இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்பது. அது எப்போது நடக்கும்? நிறைய உரையாடல் நடக்கும், நிறைய விவாதங்கள் நடக்கும். நம்முடைய பள்ளிக்கூடங்கள் அந்த மாதிரி இடமாகவே இல்லை.
நம்முடைய பல்கலைக்கழகங்கள் அது மாதிரி இடமாகவே இல்லை. நம்முடைய கட்சிகள் அப்படியான இடமாகவே இல்லை. நம்முடைய ஊடகங்கள் அப்படியானதாகவே இல்லை. நம்முடைய குடும்பம் அப்படியானதாகவே இல்லை. குடும்பத்துக்கு ஒரு உரையாடலே கிடையாது. நிறைய தகவல்கள் இருக்கிறது, நிறைய செய்திகள் இருக்கிறது. ஆனால் நமக்குள் உரையாடல் கிடையாது. நம்ம குடும்பத்துக்குள்ள எல்லார் கையிலையும் ஒரு டிஜிட்டல் போனு, அவரவரும் வெத்தலை பாக்க தடவிட்டு இருக்கிற மாதிரி தள்ளிக்கிட்டே இருப்பாரு. இவர் பக்கத்தில் இருக்கிறவரோட பேச முடியாது. இந்த 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 ஒரு ஆபத்தான போக்கு இருக்கிறது. அந்த இப்ப ஏற்கனவே இல்லாத ஒரு சிக்கல் என்னவென்றால், நாம் கையில வைத்திருக்கிற இந்த தகவல் தொடர்பு கருவியில் வருகிற எல்லா செய்திகளும் பிள்ளைகளுக்கு பொருத்தமானவை இல்லை. பல செய்திகள் சிக்கலானவை, அவர்களை தீய வழியில் செலுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆனால் நான் நெட் கனெக்ஷன் நிறுத்தி வச்சுட்டா அதை நான் போய் நேரடியா கண்காணிச்சுக்கிட்டு ஆகாது. வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு போலீஸ்காரா நடந்து கொள்ள முடியாது. பிள்ளைகளை கண்காணிப்புக்கு உட்பட்டவர்களாக ஒரு பிள்ளை புரிந்து கொண்டாலே எதிர்த்து பேச தொடங்கும், நம்மிடம் செய்திகளை மறைக்க தொடங்கும். அதற்கான வெளியாக குடும்பம் இல்லை. குடும்பத்திற்குள் உரையாடு என்பது இல்லை. உரையாடுகிற போது அந்த பிள்ளைகள் அவன் சந்திக்கிற செய்தியை மனதார பேசலாம், மனம் திறந்து பேசலாம். அதில் தந்தையோ தாயோ வருத்தப்பட மாட்டார்கள், கோபிக்க மாட்டார்கள் என்ற சூழல் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். நீங்கள் பார்க்கிற நம்ம இந்த பள்ளி வயதிலே பார்க்கிற ஒரு அடிப்படையான பிரச்சனை என்ன? ஒரு பாலியல் பற்றிய செய்திகள் அரைகுறையாக, அன்சைன்டிபிக்கா அல்லது ஒரு ஒரு குவாசி சயின்ஸாக, சூடோ சயின்ஸாக பலது வந்துட்டு இருக்கு. இதை பார்த்துவிட்டு பல பேர் நினைத்துக் கொள்கிறார்கள், இது இப்ப இருக்கிற வாய்ப்பில் அந்த உரையாடல் நடப்பதற்கான சூழல் தான் அதிகம் இருக்கிறது. அதை அப்படியே மறைக்க, அதை ஷட்டவுன் பண்றது, அந்த உரையாடலே கூடாது என்று தடுப்பது என்பதுதான் பெற்றோர்களுடைய வேலையாக இருந்தால் அது நடக்கும். அந்த உரையாடலில் பெற்றோர்கள் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி கலந்து கொள்கிற போது அந்த பெற்றோர்களுக்கும் அது பற்றிய அறிவு, முதிர்ச்சி, பொறுமை, எமோஷனல் பேலன்ஸ் என்பது வேண்டும். ஒரு குற்றவாளியை கையின் களவுமாக பிடிப்பது போல அந்த உரையாடல் இருக்க முடியாது. அந்த உரையாடல் இருக்கிற இடத்தில் தான் அறிவு சரியான அறிவாக வளர முடியும். நம்முடைய வகுப்பறைகளில் அந்த உரையாடலே கிடையாது. உரையாடல் என்பது வருகிற போது நீங்கள் படித்ததை தாண்டி வேற ஒன்றை அவன் சொல்லுவான். ஒரு பள்ளி மாணவனோ மாணவியோ அந்த படித்ததிலிருந்து வேற ஒன்றை அவன் சொல்லுவான். அதை சொல்லுகிற போது சிலபஸில் இல்லாத அவன் பேசுறான் அப்படின்னு கோச்சிக்கிட்டா அறிவு வளராது. நெற்று பண்ணி சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். இப்போ இன்னைக்கு இருக்கிற போட்டி தேர்வுகள் இருப்பா அப்படி மாறிடுச்சு. இப்ப நீட் என்ன? நீட் ஒண்ணு அறிவை சோதிப்பதல்ல. நீட் என்பது அறிவை சோதிப்பதல்ல. நீங்கள் தெரிஞ்சிருக்கிற செய்தியை அதை அதனுடைய கட்டிங்களை கொண்டு போய் நிறுத்தணும், அவ்வளவுதான். சூஸ் தி பெஸ்ட் ஆன்சருக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. 4 ஆன்சர் சொல்லி இதுக்குள்ள எது சரியான விடை, இதற்கு அப்பாலும் ஒரு சரியான விடை இருக்க முடியும் என்று ஒரு மாணவன் சொன்னால், ஒரு மாணவி சொன்னால், அந்த உரையாடலுக்கு கல்விக்கூடத்தில் இடம் இல்லை. ஆனால் இப்படி உரையாடியவர்கள் கல்விக்கூடத்தில் வெளியேற்றப்பட்டவர்கள் தான் மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கிறார். தாமஸ் ஆல்வா எடிசன் படிக்கிறதுக்கு லாயக்கிலிருந்து வெளியேற்றப்பட்டவர். ஆனால் அவர் கண்டுபிடிப்புகள் தான் இன்னைக்கு பல பேர் படிச்சிருக்கிறார். பாரதியா படிப்புக்கு லாயக்கில்லை என்று வெளியேற்றப்பட்டவர் தான். கணக்குல போய் வெளியே போயிட்டார். ஆனால் அவருடைய சொந்த முயற்சியில் பலதை படித்தார். பல பேரும் படித்தாங்க. ஏனென்றால் அறிவு என்ற அங்கீகாரம் அது பெறுவதில்லை. எனவே அறிவு என்பது பலதரப்பட்டது, பல முனையில் இருந்து வருவது, ஒரு புத்தகத்திலிருந்து மட்டுமே வருவதல்ல. புத்தகம் என்பது அதற்கான தூண்டுதல். அது இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு முழுசா தமிழ்ல படிக்க வராது. சரி, இங்கிலீஷ்ல தான் நல்லா படிப்பாங்கன்னா இங்கிலீஷ்ல அவர்கள் பேசுவாங்க. ஆங்கிலத்தில் ஒரு புத்தகத்தை, செறிவான புத்தகத்தை அவர்களால் படிக்க முடியாது. நீங்க ரெண்டுமே நீங்க சரியா பார்த்துக்கலாம்.
ஒரு ஒரு 5 பக்கத்தை தாண்டி அவன் பொறுமையா படிக்க முடியாது. அது ஷார்ட் நோட்ஸ் கொடுக்கறதுக்காக. இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கு. அதையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒன்றாக இந்த புத்தகங்களை பற்றிய உரையாடல்கள், அதிலிருந்து பெறக்கூடிய அறிவு என்பது வளர வேண்டிய அவசியம். இந்த அறிவு இன்னொரு வகையில் பார்த்தால் அறிவியல் தொழில்நுட்பம் என்பது நீங்க மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு. ஆனால் அறம் அது குறித்த பார்வை சுருங்கி இருக்கிறது. நம்ம சாதாரணமா நம்ம பார்க்கறது தான். நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய டியூஷன் வைப்போம், என்ன பண்ணுவோம், படிக்க சொல்லுவோம். நம்ம அது பிள்ளைகள் சேர்த்து என்ன சொல்லுவோம்னா, இப்ப நாங்கள்லாம் படிக்கிற நேரத்தில் நான் கொஞ்சம் சராசரியை விட கொஞ்சம் கூடுதலா படிப்பாங்க, ஒரு அபவ் ஆவரேஜ்ங்கிற மாதிரி எனக்கு ஒரு பேர் உண்டு. அதான் என்னுடைய வீட்டில் ஒரு 10-15 மாணவர்கள் தொடர்ந்து என்னோடு இருப்பார்கள். அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே நானும் என்னுடைய படிப்பை அதனுடைய படிப்பு அறிவை நான் உயர்த்தி கொண்டிருக்கேன். அப்படி அந்த கம்பைன்டு ஸ்டடி என்பது பழைய காலத்தில் இருந்ததுதான் உண்டு. இன்றைக்கு என்ன ஆயிருக்கிறது சொன்னா, நீ படி, நீ மார்க் வாங்கி, நீ அடுத்தவர்கிட்ட காட்டாத, பகிர்ந்து கொள்ளாது என்பதுதான் பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதாக இருக்கிறது. அறம் கொன்ற அறிவு இளம் பருவத்திலிருந்து சொல்லப்படுகிறது. அறிவு என்பது பகிர்வதற்கானது அல்ல என்பதை பழைய காலத்திலே வர்ணாசிரமத்திலே சொன்னான். இன்றைக்கு வளர்ச்சி என்ற பெயராலே அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். தட் இஸ் growth. அது அவனவனு வளர்ந்துவிட்டு போய்விடும். இதற்கு ஒரு எதிர்நீச்சல் போலத்தான் இளைஞர்கள், இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கரப்பான்பூச்சி போராட்டம் சொல்கிறோமே, அது எல்லாமே இதற்கான எதிர்நீச்சல் வழிதான். ஏனென்றால் ஒரு எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு செய்திக்கு நிற்பது என்பதையே சிதறடிப்பது என்பது இன்றைக்கு இருக்கிற தகவல் தொழில்நுட்பம் என்பது அதை செய்கிறது. நமக்குள் இருக்கிற உரையாடல் என்பதை சீர்குலைத்து விட்டு அதோடு உரையாடுவது, அந்த தொழில்நுட்ப கருவியோடு உரையாடுவது, அதன் வழியாக உரையாடுவது என்பதாக மாற்றிவிட்டாங்க. இதற்கான அடிப்படை என்பது அறத்திற்கு தொடர்பில்லாத, சமநீதிக்கு தொடர்பில்லாத ஒரு அறிவு நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நமக்கு அறிவியல் வளர்ந்திருக்கிற அதே அளவுக்கு அழிவு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏஐ தொழில்நுட்பம், அந்த டீப் நாலேஜ் இருக்கிறாங்க, அந்த நுட்பங்கள்லாம் எதற்கு முதன்மையாக பயன்படுகிறது? போர்க்கருவிகள் தயாரிப்பதற்கு, போரிலே பயன்படுத்துவதற்கு தான் அதிகமா இருக்கும். இப்ப நம்ம பிள்ளைங்க அதிகமா விரும்பி சாப்பிடுகிற இந்த பிஸ்ஸான்னு ஒன்று சொல்றோம்ல, இந்த பிஸ்ஸாங்கிற உணவே போர்க்களத்து உணவு தான். ஆனா இன்னைக்கு அது சகஜமான உணவாக மாறிடுச்சு. போர்க்களத்து உணவு நிதானமாக சாப்பிட முடியாத ஒரு சூழலில் கொடுக்கப்பட்ட ஒரு உணவு பிஸ்ஸா, அது இப்போது நம்ம சகஜமான உணவாக மாறிவிட்டது. அதுபோல எல்லாமே மாறியிருக்கு. அதனால இன்றைக்கு போருக்கு தேவையான ஒரு அறிவைத்தான் இன்றைக்கு நவீன அறிவு என்பது பெயராலே கொடுக்கிறார்கள். அது என்ன வருகிறது? அதனுடைய விளைவு என்ன? அறம் சார்ந்து இல்லை. அப்படின்னா என்ன? அறம் என்பது நாமும் மற்ற சக மனிதர்களும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டியவர்கள், இன்டர்டிபெண்டன்ட். நாமும் சக மனிதர்களும் மட்டுமல்ல, பிற உயிரினங்களும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டியவை என்ற ஒரு கட்டாய அறிவுக்கு பேர் தான் அறம். அதை புரிந்து கொண்டால் தான் அறம். அறம் என்பது அடுத்தவனுக்கு சமநீதி வழங்குவது என்பது மட்டுமல்ல, அடுத்தவனோடு இணக்கமாக வாழ்வது, சக உயிர்களோடு இயற்கையோடு இணக்கமாக வாழ்வது. ஆனால் இன்றைக்கு என்ன ஆகியிருக்கிறது? வளர்ச்சி என்ற பெயரால் எல்லாவற்றையும் சிதைப்பதுதான் வளர்ச்சி. இப்ப நீங்க பிள்ளைகள் எக்கனாமிக்ஸ்ல சில பேர் படிப்பாங்க. எக்கனாமிக்ஸ்ல என்ன? ஜிடிபின்னு ஒன்று சொல்லுவோம். இந்தியாவுடைய வளர்ச்சியை ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்,
மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பதை தான் கணக்கிடுவோம். ஜிடிபி வளர்ந்திருக்கிறது, தமிழ்நாட்டினுடைய SGDP வளர்ந்திருக்கிறது தான் கணக்கு சொல்லுவாங்க. ஜிடிபி கணக்கு பண்றதுல என்ன, நீங்க மரத்தை நட்டால் அது செலவு கணக்கு, மரத்தை வெட்டினால் அது ஜிடிபியில வரவு. நீங்க அதிக மரத்தை வெட்டினால் ஜிடிபியில உங்களுக்கு ஸ்கோர் ஏறிட்டே இருக்கு, வளர்ச்சி என்று கணக்கு போடும். மரத்தை நட்டால் அது செலவு புரியும். ஒரே பொருளை இந்த இடத்துல இருந்து இன்னொரு தடவை இடத்துல கொடுத்தா அதுல இருந்து இன்னொரு இடத்துக்கு வித்துட்டா அது பேர் கொள்ளை லாபம் என்ற அறத்தின் அடிப்படையில் சொல்வதில்லை. அதுதான் வியாபார வளர்ச்சி, அதுதான் ஜிடிபி வளர்ச்சி. இப்படியானால் இதனுடைய ஒட்டுமொத்த இந்த வளர்ச்சி வாதமே அறிவின் அடிப்படையில், அறிவியல் வளர்ச்சியின் அடிப்படையில் சொல்லப்பட்டாலும் அது அறங்கொன்ற வளர்ச்சி, அது அமைதியை தராது. காந்தியடிகள் அதைத்தான் சொன்னார். காந்தியடிகள் ஒரு 7 தவறு வந்து விட வார்த்தை சொல்றார், 7 பாவங்கள் என்று சொன்னார், சமூக பாவங்கள், 7 சின்ஸ் என்று காந்தியடிகள் சொன்னார். ஒன்று கொள்கை இல்லாத அரசியல், இரண்டாவது உழைத்து ஈட்டாத பொருள் செல்வம், மனசாட்சி இல்லாத இன்பம், பண்பு இல்லாத அறிவு, அறம் தவறிய வணிகம், மனிதநேயம் இல்லாத அறிவியல், தியாகம் செய்யாத மதம். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. 7 பாவங்கள் தான் நம்மளை சுத்திட்டு இருக்கு. காந்தியடிகள் தான் சொன்னார். இப்ப நீங்க சாதாரணமா சொல்லிடுறாங்கல்ல, கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்றாங்க, ரொம்ப சாதாரணமா சொல்லிடுறாங்க. அதான் சொல்ற கொள்கை இல்லாத அரசியல், கொள்கை இல்லாத அரசியல் என்பது இருக்கிறது. இப்ப நீங்க சில பேர் ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு போவான் அல்லது வெளியே போவான், அவர் என்ன சொல்லுவாருன்னா கருத்து வேறுபாட்டின் காரணமாக புரிந்தாங்க. நான் கேட்கிறேன், உனக்கு என்ன கருத்து இருந்துச்சு, அவனுக்கு என்ன கருத்து இருந்துச்சு, இந்த கருத்துல எங்க மோதிக்கிட்டீங்க? ஒண்ணும் கிடையாது. உன்னுடைய சொந்த லாபத்திற்கான சண்டை அடிப்படை எனக்கு கருத்து வேறுபாடு, கருத்து ஒண்ணும் கிடையாது உனக்கு, அவனுக்கும் கருத்து கிடையாது. 2 பேரும் பதவி போட்டியில் விலகி இருப்பீர்கள் அல்லது உங்களுடைய ஈகோவினால வெளியே இருப்பீர்கள், அது பேர் கருத்து வேறுபாடா? உண்மையில் கருத்து வேறுபாடுகள் வெளியேறுபவர்கள் முன்னேறுவோம், அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலானவர்கள் என்ன, கருத்தே இல்லாமல் இருப்பது. அதுதான் கொள்கை இல்லாத அரசியல் என்று காந்தியடிகள் சொல்றார். ஒரு பாவங்களிலே முதன்மையான பாவமாக அதைத்தான் சொல்கிறார். அதுபோல மனிதநேயம் இல்லாத ஒரு அறிவியல், இன்னும் சரியாக சொல்ல போனால் உயிர்ம நேயம் இல்லாத ஒரு அறிவியல் என்பது அழிவு பாதைக்குத்தான் எடுத்து சென்றது. ஐன்ஸ்டீன் மிகப்பெரிய அறிஞர் தான், விஞ்ஞானி தான். ஆனால் அவர் சொன்னார், பட்டாம்பூச்சி இருக்கிறது, பட்டர்ஃப்ளை, பட்டாம்பூச்சியை நீங்கள் அழித்து விட்டால் அதற்கு பிறகு 4 ஆண்டுகளில் இந்த உலகமே அழித்து விடும் சொன்னார், மனித உலகமே அழித்து விடும் சொன்னார். பட்டாம்பூச்சியினுடைய தொடர்ச்சி அதே போல ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அடுத்த உயிரினங்களுக்கும் மனித வாழ்க்கைக்கும் இருக்கிற தொடர்பு. இதை புரிந்து கொள்ளாத போது நாம் வளர்ச்சி என்ற பெயரால் இயற்கையை அழிக்கிறோம், சக உயிரினங்களை அழிக்கிறோம். நம்முடைய மரபு என்ன? உயிர் காக்கிற மருந்து தயாரிப்பதற்கு கூட மரத்தை அடியோடு வீழ்த்துவதல்ல, மருந்திற்கும் மரம் சாகக்கூடாது. அதுபோல மிகப்பெரிய பொன் வளம் கிடைத்தாலும் கூட தொடர்ச்சியான வளத்தை அழித்துவிடக் கூடாது என்பதுதான் நம்முடைய பழைய இலக்கியங்கள் சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி நிலை என்பதுதான் நீடித்த வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நமக்கு டெவலப்மெண்ட் வேறு, குரோத் என்பது வேறு. ரெண்டையும் வளர்ச்சின்னு சொல்லிக்கிறோம். இது மேம்பாடு, டெவலப்மெண்ட் என்பது மேம்பாடு, குரோத் என்பது வளர்ச்சி. இந்த குரோத்திசம் இருக்கிறது, வளர்ச்சி வாதம், எல்லாவற்றையும் அழிப்பதை. இப்ப நீங்க ஓசூர் வளர்ந்து கொண்டிருக்கிற நகரம்ங்கிற கணக்குல ஓசூர் இருக்கு. அதனுடைய பொருள் என்ன? இங்க இருக்கிற நீர்நிலைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது, மலைகள் எல்லாம் பிளக்கப்படுகிறது, அங்கெல்லாம் திரும்பவும் கான்கிரீட் காடுகள், சில தொழிற்சாலைகள் வருகிறது, சில பேருக்கு உத்தியோகம் கொடுக்கிறது. இதுல பணியாற்றுகிறவர்கள் என்ன? எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பழைய தொழிலகங்களை தவிர
மற்ற எல்லா தொழில் நிறுவனங்களிலும், குறிப்பாக இந்த ஐடி போன்ற நிறுவனங்களில் 10 மணி நேரம் 12 மணி நேரம் என்பது இயல்பான வேலை நேரமாக இருக்கிறது. இந்த 8 மணி நேரத்திற்கு உயிர் விட்டான் நம்முடைய முன்னோடி தொழிலாளி என்பதெல்லாம் பழங்கதியாகிவிட்டது. இன்னைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் என்பது இயல்பாக வேலை நேரமாக மாறிவிட்டது. அதுக்கு வேறு எக்ஸ்ட்ரா டைம், ஏற்கனவே ஓவர் டைம் சொல்லிட்டு இருந்தான் சட்டப்படி, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா டைம், எக்ஸ்ட்ரா வேஜஸ், ஓவர் டைம் வேஜஸ் கிடையாது. ஓவர் டைம் வேஜஸ்னா 2 மடங்கு கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா வேஜஸ்னா ஏதோ ஒன்று கொடுத்துட்டா போகும். இப்படியான பல விதமான சுரண்டல்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த 12 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்து விட்டு கை நிறைய சம்பாதிக்கிறோம். ஆனால் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு உறவாடுவதற்கான பேசுவதற்கான நேரம் போய்விட்டது. நேரத்தை இழந்து பணத்தை பெற்றிருக்கிறோம். நேரம் இழக்கிற போது நாம் குடும்பத்தோடு பேசுகிற, நண்பர்களோடு பேசுகிற உரையாடலுக்கான நேரம் போய்விட்டது. இன்னும் சொல்ல போனால் இதனுடைய வளர்ச்சியினுடைய இன்னொரு விளைவு என்னவென்றால், இந்த தொழில் செய்வதற்கான உழைப்பாளர்கள் அவர்களுக்கு இருக்கிற வருமானத்தை வைத்துக் கொண்டு அந்த நகரத்தினுடைய மையமான இடத்தில் அவருடைய குடியிருப்பை வைத்திருக்க முடியாது. எனவே அந்த நகரத்தினுடைய விளிம்பை நோக்கி போவாங்க. இப்ப நீங்க சென்னையில பார்த்தால் அண்ணா நகர் அண்ணா சாலை அயலார் சாலையாக மாறிவிட்டது. அண்ணா சாலைக்குள்ளே அண்ணா பெயர் தான் இருக்கிறதே தவிர கிட்டத்தட்ட அனைவருமே மார்வாடிகள். அப்படித்தான் போய்விட்டது. அந்த மண்ணின் மக்கள் எல்லாம் நார்த் மெட்ராஸ் அங்க போன்றோம். அதன் பிறகு தாம்பரத்தை தாண்டி போயிடுவான். நீங்க இப்ப இன்னைக்கு ஒரு மனை வணிகம் என்பதுக்கு விளம்பரம் பாத்தீங்கன்னா சென்னைக்கு மிக அருகில் திண்டிவனத்தில் எழுதுவாங்க. சென்னைக்கு மிக அருகில் திண்டிவனத்தில், அவ்வளவு மிக அருகில் வந்துருச்சு. அது 4 மணி நேரம் பயணம் பண்ணணும். ஒரு நகரத்திற்குள்ளாக இப்ப நீங்க ஓசூருக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, நீங்க பயணம் பண்ணுகிற போது ஒரு 4 கிலோமீட்டர் பயணம் பண்ணுவதற்கு 40 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. ஓடிக்கொண்டே இருக்கிற வாகனங்கள் இயங்காமல் ஒரு இடத்தில் நின்று கொண்டுதான் இருக்கின்றன. இதற்கு பேர் வளர்ச்சிங்கிறான். இதற்கு பேர் வளர்ச்சிங்கிறான். இதுதான் இது நமக்கு என்னன்னா, இது நம்ம இதை மறுத்து பேசினால் மரவுரி தரித்து பழைய காலத்திற்கு போக சொல்கிறீர்களா? இதுதான் பேசுகிறார். உன்னுடைய நேரத்தை நீ இழக்காது. உன் குடும்பத்தோடு, உன்னுடைய உறவினர்களோடு, நண்பர்களோடு பேசுவதற்கான நேரத்தை இழந்து விட்டு நீ எதை பெறுகிறாயோ அது உனக்கானதல்ல, உன் குடும்பத்துக்கானதல்ல. அதனால என்ன ஆயிடுதுன்னா, குடும்பத்திற்குள் இவருடைய வேலை நேரம் ஒரு 10 மணி நேரமா இருக்கும். இவர் குடியிருக்கிற இடம் வேற இடத்துல இருப்பாரு. அவருக்கு எங்கேயா இவரோட சொந்த வாகனத்திலேயோ அல்லது வண்டி அந்த நிறுவனங்கள் கொடுக்குற வாகனத்திலேயோ போயிட்டு வருவாரு. போயிட்டு வர போக்குவரத்து நேரமே 2 மணி நேரம் ஆயிரும். மொத்தம் 12 மணி நேரம் சாப்பிடும். அவ்வளவுதான். இப்போது வந்திருக்கிற இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் நீங்க வேலைக்கு போயிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துட்டா கூட அதனுடைய தொடர்ச்சி மூளைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவனுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், அவன் அதிலிருந்து விடுபடவே முடியாது. அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற கால நேரம் மட்டும் அல்ல, ஸ்கிரீனை விட்டு அவன் வெளியே வந்ததுக்கு பிறகு கூட அவன் அதிலிருந்து விடுபட முடியாது. எனவே அவனுக்கு தூங்குவதற்கான, இப்ப வீட்டுக்கு வந்து படுத்துட்டா கூட களைத்து போய் வருகிறான், தூங்கிட முடியாது. அவர் 11 12 மணி வரலும் போனை நோண்டிக்கிட்டே இருக்கு. என்ன காரணம்னா தூக்கம் வராது. தூக்கம் என்பது உடல் சார்ந்தது மட்டும் அல்ல, அது அடிப்படையில் மூளை சார்ந்தது. மூளை ஓய்வு கேட்கிற போதுதான் தூக்கம் வரும். உடல் ஓய்வு கேட்பதை மூளைக்கு சொல்லுமே தவிர உடல் ஓய்வு கேட்கிற போது நாம் தூங்கிவிட முடியாது. மூளை ஓய்வு கேட்கிற போதுதான் தூங்க முடியும். மூளை ஓய்வு எடுக்க முடியாமல் வேறொன்றோடு எங்கேஜ் ஆகிட்டு இருக்கும் போது நமக்கு தூக்கம் வராது. தூக்கத்தை இழந்தவன் அவனுடைய வாழ்நாளை இழக்கிறான். இது எல்லாமே என்ன? கை நிறைய சம்பாதிப்பது. நாம் சம்பாதிக்கிறோம், ஆனால் வாழ்க்கையை இழந்து விடுகிறோம். இது அல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் யோசிப்பது என்பதுதான் உயிர்ம நேயத்தோடு வாழ்கிற ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை. நம்முடைய அறிவியல் என்பது இந்த அறம் சார்ந்த அறத்தினுடைய வழிகாட்டுதலில் இயங்குகிற போதுதான் அது நமக்கு பயன்படுத்தக்கூடிய அறிவாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் இதன் மூலமாக வேறு ஒருவன் பயன்பெறுவான். அவன் முதலாளியாக இருக்கலாம், அரசாங்கத்தினுடைய நிறுவனமாக இருக்கலாம். இந்த வளர்ச்சி வாதம்
முதலாளிய நிறுவனங்களை மட்டும் பிடித்து ஆட்டவில்லை, அதற்கு எதிராக நான் புரட்சி செய்ய போகிறேன் என்று சொல்லக்கூடிய முற்போக்காளர்களில் பிடித்து ஆட்டுகிறது இந்த ப்ரொடக்டிவிசம், உற்பத்திவாதம். உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சி தான், ப்ரொடக்டிவ் போர்சஸ் வளர்ச்சி தான் வளர்ச்சி என்கிற ஒரு கருத்தியல் இருக்கிறது. அது மேலும் மேலும் உற்பத்தி வளர்வது, அந்த உற்பத்தியை எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்வது என்பதாகத்தான் இருக்கும். நீ எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்வதாக இருந்தாலும் கூட சரிதான். அந்த உற்பத்தியினுடைய வளர்ச்சி ஒரு கட்டத்தை தாண்டுகிற போது அது ஒரு அழிவை தரும். நீ மீத்தேன் எடுக்கிறாய், இந்த மண்ணை தோண்டி மீத்தேன் எடுக்கிறாய், இந்த மண்ணை தோண்டி கதிரி இயக்க உலோகங்களை எடுக்கிறாய் என்று சொன்னால், அந்த உலோகத்தினால் கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை எல்லோருக்கும் நான் சம அளவில் பகிர்ந்து கொடுத்து விடுகிறேன், இலவசமாக கொடுக்கிறேன் என்று சொன்னாலும் கூட அது ஒரு அழிவுதான். அது ஒரு முதலாளிக்காக சுரண்டலுக்காக போகிறது என்பது மட்டுமே அழிவு அல்ல. இந்த உற்பத்திவாதம், ப்ரொடக்டிவிசம் பல பேரை பிடித்து ஆட்டுகிறது. அதனுடைய விளைவுதான் இதுதான் வளர்ச்சி. அந்த வளர்ச்சியினுடைய பங்கு எல்லோருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்பதோடு நிறுத்திக் கொடுக்கிறோம். அந்த வளர்ச்சியே தவறானது, அது ஒரு வீக்கம். தொழில் வளர்ச்சி அல்ல, தொழில் வீக்கம் என்ற அந்த பார்வை இருக்கிறது. அந்த பார்வை அறம் சார்ந்த பார்வை கிடைக்கிற போதுதான் கிடைக்கும். அறம் சார்ந்த பார்வை என்பது என்ன? நாம் மற்றவர்களை, மற்ற உயிரினத்தை சார்ந்து வாழ்கிறவர்கள், அவர்களும் நாமும் சேர்ந்துதான் வாழ முடியுமே தவிர, வளர முடியுமே தவிர, நாம் மட்டுமே வளர்ந்து இன்னொரு உயிரினத்தை அழிக்கிற போது, இயற்கையை அழிக்கிற போது இறுதியில் நாமும் அழிக்கப்படுவோம். அது வளர்ச்சி அல்ல என்ற அந்த பார்வை இருக்கிறது. அதுதான் அறம் சார்ந்த பார்வை. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, growth versus environmentalism, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பதும் வளர்ச்சி என்பதும் எதிரெதிரானது என்பது போல பார்க்கிறான். இல்லை, நீங்கள் அவரவர் வீட்டில், அவரவர் கிராமத்தில் ஒரு சிறு சிறு தொழில்களை வைத்துக் கொண்டு இயல்பான முறையில் உங்களுடைய மின்சார உற்பத்தியை செய்து கொண்டு குறைவான மின்சார தேவையில் அவரவர்கள் இருக்கிற ஊரை சுற்றி நீங்கள் வாழ்கிற போது உனக்கான தேவை குறைவு, உனக்கான பயணம் குறைவு. அந்த பயணத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல், அதனுடைய மற்ற பொருளுடைய இழப்பு குறைவு. இன்றைக்கு மிக நீண்ட அழிவுக்கு பிறகு நாம் சொல்லுகிறோமே, பின்பற்றுகிறோம் ஐரோப்பிய நாடுகள், மேற்கத்திய நாடுகள், அவர்கள் யோசிக்கிறார்கள். 3 மைல் சிட்டி என்று பாரிஸிலே கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார். 3 மைல் சிட்டி, ஏன் 3 மைலுக்குள்ளாகவே, ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள சுற்றளவுக்குள்ளேயே நமக்கு வேண்டிய தொழில்கள், நமக்கு வேண்டிய அரசு நிறுவனங்கள், நமக்கு வேண்டிய பள்ளிக்கூடங்கள், நமக்கு வேண்டிய கல்வி நிறுவனங்கள், நமக்கு வேண்டிய பூங்காக்கள் என்பதெல்லாம் அந்த 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்? நீங்கள் சைக்கிளை பயன்படுத்துவது அதிகமாக இருக்கும், பெட்ரோல் வாகனங்களை பயன்படுத்துவது குறைவாக இருக்கும். அப்படி வருகிற போது உன்னுடைய தேவை குறைவு. உன்னுடைய தேவை குறைகிற போது அழிவும் குறைவு. அந்த அழிவு குறைகிற போது உன்னுடைய வேலை நேரம் குறைகிறது, உனக்கான மகிழ்ச்சிக்கான நேரம் அதிகரிக்கிறது, உன்னுடைய நேரம் உனக்கானதாக இருக்கிறது. இந்த பார்வை இருக்கிறது. ஒரு அறத்தின் வழியில் நம்முடைய அறிவியலை முன்னெடுத்து செல்வது, அந்த பாதை தான் நமக்கு தேவை. இது வெறும் உபதேசம் அல்ல. நான் இறுதியாக அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். அது ஒரு வெறும் உபதேசம் அல்ல. அறம் என்பது தானாக வெல்ல, அறம் சீற்றத்தோடு செயல்படுகிற போதுதான் அது வெல்லும். ஸ்பீக் தி ட்ரூத் டு தி பவர் என்று சொல்கிறானே, நீ அதிகாரத்தோடு உண்மையை பேசி மோது. நீங்க துஷ்டரை கண்டால் தூர விலகு என்பதெல்லாம் பழைய காலம். பாரதி சொன்னான், பாதகம் செய்வோரை கண்டால் மோதி மிதித்து விடு சொல்கிறான். பயங்குள்ளதாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் காரி உமிழ்ந்து விடு பாப்பா என்கிறான். அந்த அறச்சீற்றம் என்பது தேவை. நம்முடைய மரபு அதுதான். அப்பரை பார்த்து அவனுடைய அரசன், அவன் ஒரு வேறு மதத்தை சார்ந்தவன் என்கிற முறையிலே அவரை தண்டனைக்காக, விசாரணைக்காக அழைத்து வருகிற போது, அழைத்துவதற்காக ஆட்களை அனுப்புகிற போது அப்பர் பேசுகிறார், நாம் யாருக்கும் குடியல்லும், நமனை அஞ்சோம், ஏமாப்போம், பிணி அறியோம் சொல்லுகிறார். அவர் பஜனை பாட்டு பாடுகிற அப்பர் தான். ஆனால் அறத்தை பாதுகாக்கிற போது சீற்றத்தோடு நிற்கிறார். நமனை அஞ்சோம், நாம் யாருக்கும் குடியல்லும்.
வந்திருப்பவன் கடவுள் என்று வந்தாலும் கூட தான் நம்பி இருக்கிற செய்தியை உறுதியாக பேசுவதற்கு நெற்றிக்கண் காட்டிலும் குற்றம் குற்றமே என்று பேசுகிற அந்த மரபு நம்முடைய மரபு. எனவே அறம் என்பது தானாக வெல்லாது. அந்த அறம் தீமையை எதிர்த்து போராடி வெல்ல வேண்டும். அந்த அறச்சீற்றம் நமக்கு தேவை. நாம் டெல்லியிலே மாணவர்கள் வந்து கைத்தட்டி பார்க்கிறோமா? திடீரென்று வரான் தீப்தே நம்பி மாணவர்கள் திரளுகிறார்கள். அதிகாரம் என்பது ஆணி வைத்த லத்தியால் அடிக்கிறான். ஆணியை வச்சிருக்கிற கையால் அவனை அடித்து விடுறான். பெல்லட் குண்டு, அந்த ஒரு குண்டு பல தூள்களாக போய் மேல போகும். அது ஒரு மழை மாதிரி போய் மேல இருந்து போட்டா கொத்து குண்டுன்னு பேரு, இப்படி போட்டா பெல்லட் பார்க்கணும் செய்கிறான். ஆனால் அசையவில்லையே. அவன் அறத்தின் பால் நிற்கிறான். என்னுடைய இந்த நீட் என்ற அந்த தேர்வு என்பது பணம் கொடுத்து நான் கோச்சிங்ல போய் படித்தாலும் கூட எவனோ சில பேர் எடுத்து செல்வதற்கான ஒரு அதிகாரத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அதிகாரத்தில் இருப்பவனுடைய நிழலிலே அது இருக்கிற போது ஒரு சம வாய்ப்பு பறிக்கப்படுகிறது என்பதை புலம்பிக் கொண்டிருக்கவில்லை. அவன் நிற்கிறான், களத்தில் இருக்கிறான், எதிர்கொள்கிறான். அதற்கான நியாயத்திற்கு இன்றைக்கு வரையிலும் நிற்கிறான். அதுதான் அறம் என்பது. அறத்திற்கான போராட்டத்தின் வழியாகத்தான் முடியுமே தவிர அறம் தானாக வெல்லாது. எனவே அந்த அடிப்படையில் தான் நாம் அறத்தின் வழியில் அறிவை முன்னெடுத்து செல்ல வேண்டும், அறிவியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அறம் போன்ற அறிவு அழிவுதான், அறத்திற்கு பொருத்தமில்லாத அறிவு. அதுதான் உரசி பார்க்க வேண்டிய செய்தி. காந்தி அலுவலகத்தில் போய் டிராக்டர் நிறுத்துகிற போது ரொம்ப பைத்தியகாரத்தனமா இருக்கு அந்த பதில். டிராக்டரை நிறுத்தி ஒரு ஆள் சொல்றாரு, நம்ம 10 மாடு 10 நாள் செய்யக்கூடிய வேலையை இந்த ஒரு டிராக்டர் 1 மணி நேரத்தில் செய்யணும் காந்தின்னு சொல்றாரு. அவர் சிம்பிளா நூலை நூத்துக்கிட்டே கேட்கிறாரு, இந்த டிராக்டர் சாணி போடுமான்னு கேட்டார். இந்த டிராக்டர் சாணி போடுமான்னு கேட்டா அவன் முட்டாள்னு அர்த்தமா? அவர் அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்கிறார். ஒரு உயிர்ப்ப சுழற்சியை காலி செய்கிற ஒரு கண்டுபிடிப்பு அது. அழிவின் தொடக்கம் அந்த டிராக்டர் என்பது, அழிவின் தொடக்கம். நமக்கு சாலை விரிவாக்கம் இதெல்லாம் நம்முடைய வளர்ச்சியின் அளவுகோலாக, எதையெல்லாம் வளர்ச்சியின் அளவுகோலாக பார்க்கிறோம் என்பதை பார்க்கிற போது அது அறத்தின் பார்ப்பட்டதா? அப்படி என்றால் என்ன? நம்முடைய சக உயிர்களுக்கும் சக மனிதர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாததா? ஒரு சில பேருக்கு மட்டும் வாய்ப்பு வழங்குவதா என்பதை உரசி பார்க்கிற ஒன்றுதான் அறப்பார்வை என்பது. அந்த அறப்பார்வையில் அறிவை சோதியுங்கள். அறிவு என்பது சோதிப்பதுதான். ஆனால் அறிவை சோதிப்பதற்கு அறம் என்பது மேலோங்கி இருக்க வேண்டும். எனவே அறத்தின் வழியில் அறிவை பெறுவோம். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.